புதிய தலைமுறை அறக்கட்டளையின் ISRB எக்ஸ்போ மன்றத்தின் தொழில் முனைவோருக்கான வளர்ச்சி பயணம் 2025. இப்போ ISRB இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துறாங்களே 2012 இருந்து நடத்திட்டு இருக்காங்க. 2012 இருந்து யார் இந்த நிகழ்வுக்கு தொடர்ந்து உறுப்பினர்கள் இருந்திருக்கேன்? கை தூக்குங்க பார்ப்போம். ரத்னசிங்கம் சார், வேற பாவேந்தெல்லாம் நீங்க முன்னாடி வரலாம். பாவேந்தன் முன்னாடி வரலாம். 3 பேர் தான் கை தூக்கிங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் வரும்பொழுது உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தொழில் முனைவோருக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம பாராட்ட வேண்டாமா? கண்டிப்பா பாராட்டணும் இல்லையா? யாருமே செய்யல. இதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கக்கூடிய இப்படி ஒரு நிறுவனத்தை அறக்கட்டளையை நிறுவி அதனுடைய செயலாளர் அவருடைய டீம்லாம் இதுக்கு அரும்பாடுபட்டு இந்த 13 ஆண்டுகள் அவங்கள நான் வந்திருக்காங்க, கடந்து வந்திருக்காங்க. எவ்வளவு சாதனைகளை பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு சாதனையாளர்கள் உருவாக்கியிருக்காங்க, வெற்றியாளர்கள் உருவாக்கியிருக்காங்க இல்லையா? இப்பொழுது நான் புதிய தலைமுறையினுடைய டீமை கௌரவிக்கிறதுக்கு ரத்னசிங்கம் சாரையும் ரமணன் சாரையும் அழைக்கிறேன். நான் பேச வந்த தலைப்பு இன்றைக்கு ஏற்றுமதி எப்படி செய்வது, அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்தியாவில் எப்படி இருக்கு, அதிகமாகவே இருக்கு. அது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். எல்லாரும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், முடியாதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு கம்ப சூத்திரமே கிடையாது. ஆனா அதுக்கு உண்டான சில தகுதிகளை, சில நடைமுறைகளை நாம் தெரிந்து கொண்டு செய்தால் வெற்றி உறுதி, இல்லைன்னா ஃபெயிலியர் ஆயிடும். இந்த புத்தகம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இங்க ஸ்டால்ல, யூ கேன் வின் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? எத்தனை பேர் இந்த புத்தகம் தமிழ்லயோ ஆங்கிலத்திலோ படிச்சிருக்கீங்க? யாருமே இல்லை. இந்த புத்தகத்தை என்னைக்குதான் பாக்குறீங்களா? 1996 வெளிவந்த புத்தகம் அது. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 முறை படிச்சிருப்பேன். 10 முறை மட்டும் இல்ல, இவர்கிட்ட ட்ரைனிங்கே நான் எடுத்திருக்கேன். இந்த புத்தகத்தை எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, யூ கேன் வின் அப்படின்னு இல்லையா, யூ கேன் டு எக்ஸ்போர்ட். அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். நிறைய பேர் எக்ஸ்போர்ட் கிளாஸ் நடத்துறாங்க, கவர்மெண்ட் நடத்துறாங்க, பிரைவேட்ல நடத்துறாங்க. அவங்களே என்ன சொல்றாங்க, சார் 2 நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க, ஒரு 30 ஸ்லைடை போடுறோம், நீங்க எக்ஸ்போர்ட் ஆடலாம். சத்தியமா முடியாது, சான்ஸே இல்லை. ஒரு முழுமையான ஒரு ஏற்றுமதியாளராக ஆக வேணும் அப்படின்னா 3 மாதமாவது நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். டெய்லியும் நம்மளுடைய டொமஸ்டிக் பிசினஸ் பண்றதுக்கே நமக்கு நிறைய சக்சஸ் ஆகுறதுக்கு நிறைய நாட்கள் நமக்கு பிடிக்கிறது இல்லையா? நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஒரு மார்க்கெட், வெளிநாடு மார்க்கெட்டுக்கு, குளோபல் மார்க்கெட் போகும் பொழுது நம்ம அதை பத்தி சிந்தனை தெரியாமல், என்ன ப்ராடக்ட் யாருக்கு தேவைப்படுகிறது, எந்த நாட்டில் என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்ப்பது, அதுக்குண்டான நடைமுறைகள் என்ன, அரசாங்கம் நமக்கு என்ன சலுகைகள் கொடுத்திருக்கிறார்கள், அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால எடுத்த உடனே எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம நாளைக்கே எக்ஸ்போர்ட் ஆகலாம்னா சான்சஸே இல்லை. அதாவது அதுக்கு நிறைய படிக்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சுக்கணும், தேடுதல் இருக்கணும். ஏன்னா நம்ம நிறைய பேர் 97ல, நான் சொல்றது 97ல ஒரு ஈரோடு பக்கத்துல ஒருத்தர் பள்ளிப்பாளையம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் அந்த ஏரியால இருந்து வந்திருந்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. பள்ளிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல ஃபேப்ரிக் இருக்கு, கிளாத் தயாரிக்கிறாங்க இல்லையா? அந்த கிளாத்தை அவர் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஹாங்காங்ல கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டார். அப்பெல்லாம் கோட்டா சிஸ்டம் நிறைய, இப்ப அதெல்லாம் கிடையாது. ஒரு கண்ட்ரிக்கு இவ்வளவுதான் ஏற்றுமதி பண்ணணும்னு சிஸ்டம் இருந்தது. அப்போ அதன்படி அவர் என்ன பண்ணிட்டாரு, சில விஷயங்கள் தெரியாமே கொண்டு போய் ஏர்போர்ட்ல கொடுத்துட்டாரு. அதுவும் போயிடுச்சு, ஹாங்காங் போயிடுச்சு. ஆனா ஹாங்காங்ல போயிட்டு அந்த ஃபேப்ரிக்கை அவரால் கிளியர் பண்ண முடியல, விற்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஹாங்காங் போர்ட்லயே ஏர்ல அனுப்பிச்சிட்டாரு, ஃபிளைட்ல அனுப்பிச்சிட்டாரு, கிடக்குது, எடுக்க முடியல. என்ன ஆச்சு தெரியுங்களா? அவர் சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டு அவ்வளவு லாஸ். கரூர் வைஸ்யா பேங்க்ல லோன் வாங்கி பண்ணிட்டார். இந்த மாதிரி அப்ப காலகட்டம். இப்ப காலகட்டத்துல ப்ரொசீஜர் சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஆனால் அதனுடைய நடைமுறைகள் இன்னும் அப்படியே இருக்கு. ஒரு நாட்டினுடைய தேவை என்ன அப்படிங்கிறது. இப்ப நம்ம நாட்டுல, இப்ப மேடம் நீங்க எந்த மாவட்டம்? இங்க சென்னை தானே? சென்னை. வேற ஏதாவது வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கீங்களா? சிமுகா, அதான் நீங்க மைசூர் பக்கத்துல ஸ்டால் போட்டிருக்கீங்க இல்லையா? உங்க ஏரியாவுல என்ன ப்ராடக்ட் அதிகமா தயாரிக்கிறாங்க? பார்க்க மாட்டேன். ஓகே, கரூர், ஐயா கரூர் இருந்து வந்திருக்காங்க. எக்ஸ்போர்ட்டருடைய ஹப், அது ஒன் ஆஃப் த ஹப்.
சொல்லுங்க, என்ன அதிகமா வந்து மேடப்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், மேடப்ஸ், நிறைய விஷயங்கள் கரூர்ல. நான் கரூர் அசோசியேஷன் பிரசிடென்ட் இந்த தான் பேசிட்டு இருந்தேன், எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் பிரசிடென்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களையும் நம்ம தமிழகம் முழுக்க நான் சொல்றேன், தமிழகம் முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் 700 மாவட்டங்களுக்கு மேல இருக்கு இந்தியாவில். குறிப்பா தமிழகத்தில் இருக்க 32 மாவட்டங்கள் என்பது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்கு. அதனுடைய அந்த ப்ராடக்டினுடைய சிறப்பு என்ன, அந்த ப்ராடக்ட் வந்து எப்பப்பெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு நமக்கு வேணும். அதே போல வெளிநாடுகளுக்கு எல்லா பொருளும் ஏற்றுமதி பண்ணலாம், அதுக்கு சில நடைமுறைகள் இருக்கு. கவர்மெண்ட் வந்து சில ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஃப்ரீ எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு, ரெஸ்ட்ரிக்டட் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு, எக்ஸ்போர்ட்டே பண்ணக்கூடாத ஐட்டம் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இந்தியாவில இருந்து வெளிநாட்டு எக்ஸ்போர்ட்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஐட்டம்? மயில் இருக்கு, அப்புறம் கோல்டு. ஓகே, கோல்டு வந்து நீங்க ரா கோல்டு பண்ண முடியாது, ஆனா வந்து அதுல வந்து நிறைய வேல்யூ அடிஷன் பண்ணி அனுப்பலாம். சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு வேல்யூட. இனிமே அனிமல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நம்ம வந்து பண்ண முடியாது. குறிப்பா இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பொருட்களை வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு அனுப்பணும் அப்படின்னா, இப்போ நம்ம நாட்டில் சில சலுகைகள் நமக்கு கொடுக்கலாம், ரூல்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கலாம். அந்த பொருளை வாங்கக்கூடிய நாடுகள்ல என்ன ப்ரொசீஜர்ஸ் அது முதல்ல நமக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டு பிறகு வந்து அந்த தொழில இறங்கணும்னா நமக்கு வந்து வெற்றி உறுதி. சில ரிஸ்க்ஸ் இருக்கு, இல்லாமலாம் இல்லை, இருக்கு. 53 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு இந்திய பிரதமர் முதல் முறையா அர்ஜென்டினா நாட்டுக்கு போயிருக்காரு. நேற்றைக்கு கானா அப்படிங்கிற ஒரு ஆப்பிரிக்க கண்ட்ரிக்கு போனார். அந்த நாட்டுல அதிகப்படியான தேவைகள் இருக்கு, இந்தியாவில இருந்து அதிகமான பொருட்கள் போகக்கூடிய ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்போர்ட் தொழில இறங்குறதுக்குள்ளான வாய்ப்புலாம் எப்படி இருக்குன்னு தெரியும். சரிங்களா? இப்ப நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. நீங்க நம்ம லைசன்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதெல்லாம் 1 வீக்ல நடந்துடும். கவர்மெண்ட் அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அது ஒரு விஷயமே கிடையாது, எல்லாம் ஆன்லைன்லேயே பண்ணிடலாம். ஒரு காலத்துல 1 மாசம் 2 மாசமா இருந்தது, இப்பெல்லாம் ஆன்லைன்லேயே டிஜிபில வாங்கிடலாம். ஒரு சிலர் லீகல் பாடிஸ் தான் இருக்காங்க. அவங்களாம் யாரு, அவங்களாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத மட்டும் ஒவ்வொரு பார்த்துடலாம். இதுதான் நான் சொல்றது. லேர்னிங் ஃபண்டமெண்டல்ஸ்னா என்னன்னா, முதல்ல ஃபாரின் ட்ரேட் பாலிசி இந்தியாவில் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கும். குறிப்பா இந்தியாவில் வந்து ஃபாரின் ட்ரேட் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்கு. எவ்ரி 5 இயர்ஸ் வந்து முன்னாடி எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கொரோனாக்கு அப்புறம் வந்து காமனா வந்து போட்டாங்க. அப்பப்போ அடிஷன் பண்ணுவாங்க, என்னென்ன அமெண்ட்மெண்ட் இருக்கோ அதை மட்டும் பண்ணுவாங்க. 2023 இதுல வந்து சில எக்ஸ்போர்ட்ஸ்க்குன்னு சில சாராம்சங்கள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஒரு தெரிஞ்சுக்கணும். எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்க நெட்ல தெரிஞ்சுக்கலாம், பாலிசி புக்கு வாங்கி படிக்கலாம், இல்ல கன்சல்டன்ட் மாதிரி கன்சல்டன்ட் கேட்கலாம். இப்ப நாங்களே வந்து எக்ஸ்போர்ட் ப்ரோக்ராம் நடத்துறோம். 1 நாள் 2 நாள் நடத்தல, 3 மாசத்துக்கு நடத்துறோம், ப்ராக்டிக்கலா நடத்துறோம். அத்தனை டாக்குமெண்ட்ஸும் நான் சொல்லி கொடுக்குறோம். அவங்களை கொண்டு போயிட்டு ஒரு அங்க இந்த ரியல் எக்ஸ்போர்ட்ஸ் எங்க, நான் வீடியோ காமிக்கிறேன், அந்த உங்க பொருள் போய் எங்க போய் ஏற்றப்படுமோ அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு அந்த பொருள் எப்படி ஏற்றப்பட்டது, எப்படி ஸ்டாக் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நாங்க சொல்லித்தரோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஒரு டெப்டி கமிஷனருடைய ஒய்ஃப் கூட வந்து படிச்சாங்க, இப்ப பிரசன்ட்ல இருக்குது. ஸோ என்ன லீகல் அத்தாரிட்டிஸ் யாரெல்லாம் வந்து இந்த நம்மளுடைய இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்கு யாரெல்லாம் அப்படின்னா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், தே ஆர் த நம்பர் 1 அத்தாரிட்டி. அவங்க தான் வந்து நமக்கு இந்த பாலிசிஸ்லாம், குளோபல் பாலிசிஸ்லாம், ட்ரேட் பாலிசிஸ்லாம் டிசைன் பண்றவங்க. இன்டர்நேஷனல் ட்ரேட், அந்த WTO, அப்புறம் WCO அப்படிங்கன்னா வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன். அவங்க தான் வந்து நம்ம உலகத்துக்கு இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ்ல, இப்போ இந்தியாவில் இருக்க கஸ்டம்ஸ்லாம் வந்து பாலிசிஸ் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்கலாம் வந்து குளோபல் பாடி. அவங்க தான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி பண்றதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து டிசைன் பண்றவங்க. பிறகு பார்த்தீங்கன்னா ஐசிசிங்கிறது வந்து என்னன்னா, இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இப்போ லோக்கல்ல பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லோக்கல் சேம்பர்ஸ்லாம் கூட்டமைப்புலாம் சேர்த்து ஃபிக்கி அப்படின்னு சொல்லியிருக்கு. இவங்கெல்லாம் வந்து ஒரு இந்தியாவில் இருக்கிற எத்தனை சேம்பர்ஸை சேர்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அதுல மெம்பர் ஆவாங்க. இப்போ எப்படி நம்ம உறுப்பினர்கள்லாம் வந்து புதிய தலைமுறையில் மெம்பர் ஆகிருக்கீங்களோ, அதே போல இந்த லோக்கல் இருக்கிற சேம்பர்ஸ் எல்லாமே அவங்களாம் வந்து பாலிசி டிசைன் பண்றவங்க, கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்றவங்க. அவங்க எல்லாமே இந்த ஐசிசி அப்படின்னு இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இருப்பாங்க. இந்த இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட மெயின் அப்ஜெக்டிவே இன்டர்நேஷனல் ட்ரேட்ல இருக்கிற பேமெண்ட் டேர்ம்ஸ், டிரான்சாக்ஷன் டேர்ம்ஸ், இது எல்லாமே அவங்க தான் டிசைன் பண்றாங்க. இப்போ நீங்க எல்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, லெட்டர் ஆஃப் கிரெடிட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த எல்சி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து டிசைன் பண்றது இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அவங்க தான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். அவங்க தான் நம்ம இந்தியன் ட்ரேடுக்கு பாலிசி டிசைன் பண்ணி கண்ட்ரோல் பண்றவங்க. தென்
கஸ்டம்ஸ் இருக்கு, வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கு. ஒவ்வொரு மினிஸ்ட்ரிஸும் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும். வரமிளகாய் எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அது கம்ஸ் அண்டர் என்ன இதுல வருதுன்னா ஸ்பைசஸ்ல வரும். ஸோ ஸ்பைசஸ் போர்டில் நீங்க வந்து மெம்பர்ஷிப் ஆகணும். இப்போ ஒன்றும் ஒரு பிளாஸ்டிக் இருக்கு, பிளாஸ்டிக் சம்பந்தமான ஏதோ ப்ராடக்ட் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணோம்னா பிளாஸ்டிக் கவுன்சில்ஸ் இருக்கு, கோகோனட் போர்டு இருக்கு, பனானா போர்டு இருக்கு, பெப்பர் போர்டு இருக்கு, இது ஸ்பைசஸ் போர்டு இருக்கு. ஸ்பைசஸ் போர்டுல எல்லா என்னென்ன ஸ்பைசஸ் சொல்ல முடியுமோ அதெல்லாம். இப்போ பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ஸ்ல, கொரோனா ஈவன் ஆஃப்டர் கொரோனா ஸ்பைசஸ்ல அதிகமா நம்ம நாட்டுல இருந்து போகுது, குறிப்பா தமிழகத்துல இருந்து போனது பெப்பர், க்ளோவ்ஸ், கிராம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அதிகமா போயிருக்கு. அது மட்டும் இல்ல, மஷ்ரூம் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல அதிகமா போயிருக்கு. ஏன்னா அந்த சூப்ல இருக்கக்கூடிய ஒரு என்சைம்ஸ் வந்து கொரோனாவை கட்டுப்படுத்துதுன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சு, நமக்கு தெரியல, அவங்க கண்டுபிடிச்சு அது அதிகமா கிட்டத்தட்ட 7000 டன் பக்கம் நம்ம கொரோனா பீரியட்ல எக்ஸ்போர்ட் ஆனிச்சு. ஸோ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ நேற்றைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பேப்பர்ல வந்தது, கடல்சார் உணவுகள் இருக்கு இல்லையா, நம்ம ஃபிஷ் ரிலேட்டடாக ட்ரை ஃபிஷஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ இருக்கக்கூடிய ஏற்றுமதியினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 7000 கோடி. அதை 43,000 கோடியா பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி வெளியிட போறாங்க. குறிய ஒரு 1 வீக் 10 டேஸ் வெளியிட போறாங்க. தமிழகத்திலிருந்து கடல்சார் உணவுப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணது வேல்யூ ஆர்டர் பண்ணி. இப்போ ஃபிஷ்னா ஃபிஷ் அப்படியே இல்லை, ஃபிஷ்ல வந்து என்ன நீங்க வேல்யூ ஆர்டர் பண்ண முடியும், அதுக்கு என்னென்ன ஃபேக்ட் நீங்க மெஷின்ஸ்லாம் வச்சு என்ன பண்ண முடியும், ஒரு ட்ரை ஃபிஷ்ல என்னென்ன பவுடர் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. அது யாரும் ஒரு ஃபிஷர் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க மட்டும் தான் பண்ணணும் அவசியம் இல்லை, யாரும் வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு ட்ரெண்ட் வேற. அதனால நீங்க அதை பத்தி நாலேஜ் பண்ணீங்க, ஏதோ ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணீங்க, கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணாங்கன்னா ஷோர் யூ கேன் ஆல்சோ கேன் எக்ஸ்போர்ட் இது கடல்சார் உணவுப் பொருட்களை வந்து பண்ணலாம். நேற்றைய பேப்பர்ல வந்திருக்கு, நீங்க பார்க்கலாம். ஸோ தென் இந்த கம்யூனிட்டி கவுன்சில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்றீங்கன்னா அந்த ப்ராடக்ட்னுடைய கவுன்சிலில் போயிட்டு உட்காந்து நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் வாங்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ இங்க இருக்கீங்க, ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை சொல்லுங்களேன். மஞ்சள் நம்ம எடுத்துக்கோ, காமனா வீட்டில் யூஸ் பண்றது ஒரு மஞ்சளை பத்தி யாருக்காவது அதுல இருக்க நியூட்ரிஷனல் வேல்யூ, அது என்ன குணத்தை விடுது, அதனுடைய பேர்கள்லாம் ஏதாவது தெரியுமா யாருக்காவது? இப்போ மஞ்சள் எக்ஸ்போர்ட் ஆகுது, நம்ம அதை பத்தி சிந்தனை. ஆன்டிபயோட்டிக், காமனா ஆன்டிபயோட்டிக், வாட் இஸ் த என்சைம் இட் ஹேஸ் தெரியாதுல்ல. ஸோ சார் சொன்ன கை தரலாம் அவருக்கு. ஆமா, இது மாதிரி ஒரு சாம்பிள் சொல்றேன். ஒரு ப்ராடக்ட்டை நம்ம எடுத்துட்டோம், அது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, இல்ல நான் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, நம்ம வந்து உருவாக்குற பொருளா இருந்தாலும் சரி, இப்போ இங்க வச்சிருக்காங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த ப்ராடக்ட் சப்போஸ் நம்ம உள்ளுக்குள்ள சாப்பிட்றோம், ஹியூமன் வந்து கன்சூம் பண்றோம் அப்படின்னா, ஐயா சொன்ன மாதிரி தமிழ் மருத்துவத்துல சில விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த பொருள் நம் உடலுக்கு, மனித உடலுக்கு என்ன விதமான பயன்களை கொடுக்கும், என்ன வித கேடு விளைவுக்கும் அப்படிங்கிறது தெளிவா இருக்கும். ஏன்னா யூஎஸ் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அதனுடைய சாராம்சம் தெரியல அப்படின்னா நம்ம பண்றது வேஸ்ட், தள்ளிடுவோம். நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஊருக்கு கொண்டு போறீங்க, டிராவல் பண்ணும்போது ஒன்று ஏர்போர்ட்லேயே தள்ளி வச்சிருவோம் அவங்களுக்கு. இது அவனுக்கு தெரியாது வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லி. நீங்க நல்லா கொண்டு போய் நெல்லிக்காய் ஊருக்கா கொண்டு போவீங்க உறவினர் வீட்டுக்கு, அவன் தள்ளி வச்சிருவோம் வாட் இஸ் இட் இஸ் அப்படின்னு சொல்லி, அவனுக்கு தெரியாது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு பொருட்கள்லையும் என்ன இருக்கு அப்படிங்கிறது ப்ராடக்ட் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பத்தி பேசுவோம். அது ரிலேட்டட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது இதுதான் சொன்னேன் இல்லையா, என்ன எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத விட என்ன எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெளிவா இருக்கணும். நம்ம வாட் நாட் டு எக்ஸ்போர்ட்ஸ். தென் இன்டர்நேஷனல் ட்ரேட் பேமெண்ட் டேர்ம்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுங்க. எந்த மாதிரி, ஏன்னா நமக்கு வந்து பணம் வேணும் இல்லையா, அதுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்றோம். 100 ரூபாய்க்கு விற்கிற பொருளை வந்து ஒரு 200 ரூபாய்க்கு விற்கிறோம், 3 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு நம்ம வந்து கோட் பண்ணி பையர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பணம் நமக்கு வரணும். ஸோ இங்கன்னா லோக்கல்ல செக் கொடுத்து இல்லைன்னா வந்து வாங்கி நேரில் போய் நின்று கூட ஐயா கொடுங்கன்னு வாங்கிடலாம். பட் இன்டர்நேஷனல் லெவல் பண்ண முடியல, எவ்ரிதிங் த்ரூ பேங்க். ஸோ அந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் என்ன, எப்படிப்பட்ட பேமெண்ட் டேர்ம்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம விரிவாக இங்கே பார்க்க முடியாது. அதுக்காக ஜாகிரபிக்கல் ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராப்ளம், சப்போஸ் ஐயா கரூர்ல இருக்காங்கன்னா, கரூருக்கு வந்து ஒரு பொருளை வந்து இங்கே சென்னையிலேருந்து வாங்குறாங்கன்னா எது ஷார்டஸ்ட் ரூட்டு, எந்த விதமான வெஹிக்கிள்ஸ் நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து தெரியணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சிமெண்ட்ஸ் இருக்கு, சிமெண்ட்ஸ் வந்து நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி இப்போ ஹைதராபாத்ல இருந்து இல்ல நார்த்ல இருந்து நீங்க கொண்டு வரணும், இல்ல பைப்பிங் வீட்டுக்கு வேண்டிய பைப்பை கொண்டு வரணும். கிரானைட்ஸ் இருக்கு, நம்ம வந்து கிரானைட்ஸ் வந்து நம்ம கிட்ட இங்க இல்ல, குஜராத்ல தான் இருக்கு. இப்போ கிரானைட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீட்டுக்கு வந்து நம்ம கிரானைட்ஸ் வாங்கணும், இங்க வந்து ரேட் ஜாஸ்தியா இருக்கு, நம்ம கிரானைட்ஸ் வந்து அங்கிருந்து போய் வாங்கலாம் அப்படின்னா லாரியில கொண்டு வரலாமா, இல்ல வேற பஸ்ல கொண்டு வரலாமா, வேற ஏதாவது அதர் மோடுக்கு ஃபிளைட்ல கொண்டு வரலாமாங்கிறது தெரியணும்.
ஸோ சீப்பஸ்ட் மோடு வந்து ட்ரெயின். ட்ரெயின்ல நம்ம பேசஞ்சர் ட்ரெயின்ல கொண்டு வர முடியாது, அதுக்குன்னு செப்பரேட் ட்ரெயின் இருக்கு. சீப், வெரி வெரி சீப் காஸ்ட். நீங்க டிரான்ஸ்போர்ட்ல பை ரோடு கொண்டு வரதை விட கிட்டத்தட்ட 40% உங்களுக்கு வந்து சேவ் ஆகும், 40 to 50% சேவ் ஆகும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதுக்குன்னு செப்பரேட் இதுவே இருக்கு, ஆர்கனைசேஷன் இருக்கு. கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்னு ஒன்று இருக்கு. இந்தியா முழுக்க வந்து ட்ரெயின்ஸ்ல வந்து அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போவாங்க, எல்லா ப்ராடக்டும். அந்த டிவிஷன்ல 12 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன், அதனால நான் சொல்றேன். ஓகே, ஸோ இந்த வேர்ல்டு மேப், இந்த வேர்ல்டு மேப் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கண்ட்ரியை செலக்ட் பண்றீங்க, அப்படியே ஒரு செக்டரை செலக்ட் பண்றீங்கன்னா அந்த செக்டரை நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதோட ஜியோகிராபிக்கல் டிஸ்ட்ரிக்ட் வெஸ்ட்ல இருக்கா ஈஸ்ட்ல இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ யூஎஸ் எடுத்து வச்சுக்கங்க. யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து யூஎஸ், இது வந்து நம்ம இங்க இருந்து பார்க்கும் பொழுது நம்ம வந்து இந்தியா இங்க இருக்கோம், இங்க யூஎஸ்ல இருந்து அவங்க பார்க்கும்போது நம்ம வந்து ஈஸ்ட்ல இருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த அமெரிக்காவுடைய வெஸ்ட்டுக்கு நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்னா, வெஸ்ட் பார்த்து கொண்டு போகணும் அப்படின்னா இதுக்கு எது ஷார்டஸ்ட் ஷிப்பிங் ரூட்னு பார்க்கணும். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க மாட்டிக்கூடாது. ஒரு ஷிப் வந்து இங்க இருந்து இப்படி போய் போறதை விட இங்க இருந்து அப்படி ஷார்ட்ல போயிடும். 45 days போறதை விட 45 days இருக்கிறத விட 15 daysல போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எக்ஸ்போர்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட் பண்றதுக்கு. அதுக்காக தான் நான் மேப் கொடுத்தேன். ப்ராடக்ட் செலெக்ஷன்ஸ் இதுல ஒரு 8-9 போட்டிருப்பேன். அவைலபிலிட்டி இதெல்லாம் என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் எடுக்கும் பொழுது அதனுடைய அவைலபிலிட்டி என்ன, அதனோட அஃபோர்டபிலிட்டி என்ன, அதுங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு. காரணம் என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணுவோம், ஏதோ ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுவோம், அது வருஷம் முழுக்க நமக்கு கிடைக்குமா, அதே குவாலிட்டியில கிடைக்குமா அப்படிங்க. தக்காளி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எல்லா தக்காளியும் ஒன்னா ஒரே மாதிரி டேஸ்ட் கொடுக்குமா? கிடைக்காது, கிடைக்காது இல்லையா? ஒரே தக்காளியில ஒரு இடத்துல தக்காளி வாங்கி ஒருத்தங்க வந்து குழம்பு சாம்பார் வைக்கிறாங்கன்னா 2 பேத்துக்கு வேறு டேஸ்ட் தான் கிடைக்கும், அவங்க போடக்கூடிய இன்கிரீடியன்ஸ். அது மாதிரி ப்ராடக்ட் வந்து டிஃப்ரெண்ட் கண்டிப்பா இருக்கும். அந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்படி கொண்டு வர்றது, எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரெகுலரா நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அக்சசிபிலிட்டிங்கிறது நம்ம போய் வாங்க முடியுமா, அங்க நமக்கு அனுப்புவாங்களா? இப்போ சப்போஸ் ஹில்ஸ்ல இருக்கு, பெப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லிமலை ஹில்ஸ்ல நிறைய கிடைக்குது, அங்க போய் நம்ம எப்படி கொண்டு வர்றது, அக்சசிபிலிட்டி என்ன, டிரான்ஸ்போர்ட் மேல மலைக்கு போகுமா, கீழே கொண்டு வரணுமா, மேல இருந்து கீழே கொண்டு வரதுக்கு உண்டான அந்த பேக்கேஜிங் என்ன, எப்படி பண்ணணும், அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அஃபோர்டபிலிட்டி, ஃபீசிபிலிட்டி, டிரான்ஸ்போர்ட்டபிலிட்டி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். ப்ராஃபிட்டபிலிட்டி, அதனால நமக்கு என்ன, எவ்வளவு பணம் கிடைக்கும், எவ்வளவு கொடுத்து வாங்குறோம், எவ்வளவு நமக்கு வந்து விற்க முடியும், அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. மார்க்கெட்டபிலிட்டி, எப்படி மார்க்கெட் பண்றது, ஹியூஜ் டாஸ்க். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பண்ற ஹியூஜ் டாஸ்க். ஆனா நீங்க இறங்கிட்டீங்க, அதனுடைய சாராம்சங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெரி வெரி ஈஸி, வெரி வெரி ஈஸி. அதுக்கு நிறைய பிராண்டிங் இருக்கு. இப்போ இங்க ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு அம்மா வச்சிருந்தாங்க அழகான ப்ராடக்ட், லெமன் ஸ்டைல்னு ஒரு இது வச்சிருக்காங்க. லெமன் ஸ்டைல்னு ஒரு அந்த நேமே வந்து அட்ராக்டிவா இருக்கு. அவங்க விற்கிறது வந்து கார்மெண்ட்ஸ் தான் விற்கிறாங்க, பட் ஆனால் அந்த நேம் வந்து கிவ்ஸ் அட்ராக்ஷன்ஸ். லெமன் ஸ்டைல், ஐ தாட் அவங்க குரூப்ல போடும்போது ஏதோ லெமன் பேசிக்ஸ்ல ஏதாவது செய்யறாங்களான்னு நினைச்சு, பட் அவங்க அந்த பிராண்ட் நேம் வந்து லெமன் ஸ்டைல். இட் வில் அட்ராக்ட் இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ். ஒரு சித்தேஸ்வரன் சொன்னா பாத்தீங்களா, பிராண்டிங் ஷார்ட் நேம், ஆல்வேஸ் ஷார்ட் நேம் வில் அட்ராக்ட் இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ். இப்ப என் பேரையே திருமாவளவன் சரவணன்கிறது நம்ம தமிழக நம்ம சென்னையில என்னோட டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கும் பொழுது திருமாவளவன் சரவணன் கொடுத்துட்டாங்க. they pronounce it different. அது மாத்தி வாங்குறதுக்கு 3 மாசம் கஷ்டப்பட்டேன். ஸோ அங்க இப்போ இன்டர்நேஷனல் ஸ்டேட்ல வந்து அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்றது நமக்கு கஷ்டம் இல்லையா? ஸோ வாட் சித்தேஸ்வரன் டோல்டஸ், அது வந்து நீங்க கணக்கில் எடுத்துக்கிட்டு மைண்ட்ல வச்சுட்டு, ஈவன் டொமஸ்டிக் பிசினஸ் ஆல்சோ புட் இன் அ ஷார்ட் நேம், ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி வைங்க. ஏதாவது ஒரு ஃப்ளவர்ஸ் நேம் வைங்க, வெல் நோன் வைங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மார்க்கெட் பண்றது ஈஸியா இருக்கும். தென் பேக்கேஜிங் ஃபீசிபிலிட்டிஸ். நம்ம இந்தியாவில் வந்து மெயினாக வந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே வந்து என்னன்னா பேக்கேஜிங். எப்படிப்பட்ட பேக்கேஜிங்ல பண்ணணுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு சில ஆர்கனைசேஷன் இருக்கு, இந்தியன் கவர்மெண்ட்டே வச்சிருக்காங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங் இருக்காங்க. அவங்கள போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா ஒரு முருங்கைக்காய் எப்படி பண்றது, ஒரு கீரையை வந்து எப்படி பேக்கேஜ் பண்றது அப்படிங்கிறதுலாம் வந்து தெரிய வரும். ஓகே ஃபைன். தென் எக்ஸ்போர்ட்டபிலிட்டி, அது எந்த கண்ட்ரிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி எனக்கு தெரியும். பிரைசிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எப்படி பிரைஸ் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதாவது நீங்களும் பையரும் வந்து என்ன அக்ரிமெண்ட்ல பண்றீங்களோ அது வந்து லைஃப் லாங் உங்களுக்கு இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுவும் வந்து 90s நடந்தது தான். 97ல ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஷிப்பிங் கம்பெனி. அப்போ கொச்சின்ல என்னுடைய கஸ்டமர் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் திருப்பூர்ல. அவர் என்ன பண்ணிட்டாரு, வந்து குட்ஸ் அனுப்பிச்சிட்டாரு. அந்த பையர் வந்து அவருடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. அதனால அவர் அந்த ப்ராடக்ட் எடுக்க முடியல, கொஞ்சம் பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு.
அவர் என்ன கேட்கிறார், அந்த பையர் என்ன கேட்கிறார், இந்த எக்ஸ்போர்ட்ட திருப்பூர்ல நடந்த விஷயம் அது, திருப்பூர்ல 97 நடந்த விஷயம். எங்க நான் ஒர்க் பண்ண கம்பெனியோட கண்டெய்னர்ஸ் போய் ஃபுல் கண்டெய்னர் லோடு அது கார்மெண்ட்ஸ். அந்த பையர் என்ன கேட்கிறாரு, உன் கார்மெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன், உன்னோட ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன், நான் தான் ஆர்டர் கொடுத்தேன், எனக்கு டிஸ்கவுண்ட் கொடு, ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடுன்னு கேட்கிறாரு. ஆனா அந்த எக்ஸ்போர்ட்டர் வந்து டிஸ்கவுண்டே கொடுக்க மாட்டேன்றார், கிடையவே கிடையாதுன்றார். கிட்டத்தட்ட ஒரு மாசம் வந்து ஸ்ரீபோர்ட்ல இருக்கு. எங்களுக்கு டேமேஜ் ஆகுது, அவருக்கு நிறைய கண்டெய்னர் போர்ட்ல இருந்து செம்ம டேமேஜ் ஆகும், அதிகமா பெனால்ட்டி கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இமிடியட்டா ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தோம். நானும் என்னுடைய இன்னொருத்தரும் வந்து போயிட்டு அவர்கிட்ட உட்காந்து எக்ஸ்போர்ட்டர் பேசினோம். ஐயா, ஒரே ஒரு சஜஷன் நாங்கள் சொல்றோம், நீங்க கிட்டத்தட்ட 10 வருஷமா அந்த பையர்ட்ட வந்து பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு பிசினஸ் கொடுக்குறாரு, அவர் ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ண ஒரு டிஸ்கவுண்ட் கேட்கிறாரு, நீங்க கொடுத்தா என்ன, அவரு நான் அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னாரு. நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் போடுங்க, நாங்க ஒரு சஜஷன் சொல்றோம், நீங்க அலோவ் பண்ணுங்க, அவர் கேட்கிற டிஸ்கவுண்ட்டை நீங்க அலோவ் பண்ணுங்க, பட் அதே டைம்ல அவர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க, இன்னும் 5 இயர்ஸ்க்கு வந்து இதே ப்ராடக்ட்டை எனக்கு இந்த பிரைஸோட ஒரு $2 வந்து சேர்த்து கொடுங்க, ஒரு $2 சேர்த்து கொடுங்க, அந்த மாதிரி நீங்க அக்ரிமெண்ட் போடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபேக்ஸ், அப்பெல்லாம் ஃபேக்ஸ் தான், ஃபேக்ஸ் கொடுத்து பையர் அக்செப்டட். நெக்ஸ்ட் 3 டேஸ்ல வந்து அவன் கார்மெண்ட்ஸ் எடுத்து வித்தான், இவருக்கும் பெனிஃபிட் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி. நம்ம குட்ஸ் வந்து மாட்டிச்சு, நமக்கும் பணம் வரல, அவருக்கும் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், அவரோட 10 வருஷம் வந்து எக்ஸ்போர்ட்டர் வந்து பிசினஸ் பண்ணிருக்காரு, அதை ஒரு கன்சிடர் பண்ண. இந்த ஒன் டைம் டிஸ்கவுண்ட் வந்து நத்திங், ஸோ பீனட், அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பட் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இஸ் கோயிங் டு கெட் பிசினஸ் ஃப்ரம். ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி. திஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல மட்டும் இல்லை, டொமஸ்டிக் பிசினஸும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். சேலஞ்சஸ், ரிஸ்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டொமஸ்டிக் பிசினஸ்லயும் வந்து ரிஸ்க் இருக்கு, இன்டர்நேஷனல் பிசினஸ் அதை விட ரிஸ்க் இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா சில நம்ம ப்ரொசீஜர்ஸை வந்து நம்ம நிறைய கத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து சார், நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கறாங்க, மேடமே கேள்வி வேணும் சார், நான் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் பண்ணணும், ஹவு டு ஃபைண்ட் பையர்ஸ், எனக்கு எப்படி பையர் எப்படி தெரியும், அதெல்லாம் நீங்க சிம்பிள்மா, ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட்மா ஒரு விஸ்காஸ் சொன்னேன், இன்னைக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு நம்ம வந்து வி ஆர் லிவிங் இன் டிஜிட்டல் ஏஜ், மனிதன் கற்காலத்துல இருந்து இன்னைக்கு என்ன காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், ஈஸியா இன்னைக்கு பண்ணலாம். அதுக்கு சில ஏஜென்சி, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஏஜென்சி இருக்கு, அவங்களே வந்து அந்த பையனுடைய கிரெடிபிலிட்டி என்ன, அவர் பையர் எத்தனை வருஷமா பிசினஸ் பண்றாரு அந்த நாட்டில், அவருடைய பேங்கிங் பேலன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு அமௌண்ட் ஒன்று கட்டினீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஏஜென்சிக்கு அவங்களே உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க. கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபியோ இருக்கு, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் சென்னையில் இருக்கு, கோயம்புத்தூர்லயும் இருக்கு, எம்பசிஸ் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரீஸ்னுடைய எம்பசி தூதரகம் இங்க இருக்கு, அங்க போய் நீங்க இப்போ வியட்நாம் பண்றேன்னா வியட்நாமுடைய கன்சுலேட் ஆஃபீஸ் போனீங்கன்னா they will help you, என்ன மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக. எக்ஸ்போர்ட் நாட் ஓன்லி ஃபார் வியட்நாம், எனி கண்ட்ரி. இம்போர்ட் ப்ரொமோஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, வேரியஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, அது இருக்கு, ஓவர்சீஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ட்ரேட் ஃபேர்ஸ், அங்க போய் நீங்க உங்க ப்ராடக்ட்டை வந்து எக்ஸிபிஷன் பண்ணலாம், இங்க எக்ஸிபிஷன் பண்ண மாதிரி பண்ணலாம். ஈவன் கவர்மெண்ட்டே நிறைய சப்சிடிஸ்லாம் கொடுக்குறாங்க, நிறைய ட்ரேட் ஃபேர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட்மா டிஜிட்டல் மோட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க ப்ராடக்டை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல விற்கணும்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீங்க டிஜிட்டல்ல இருந்தா மட்டும்தான். ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டீங்க, இப்போ இங்க இருக்கிற இங்க ஸ்டால் போர்ட்ல எத்தனை பேர் வெப்சைட் வச்சிருக்கீங்க, இங்க லோக்கல் பிசினஸ், சார் வச்சிருக்கா தெரியும், மேம் வச்சிருக்காங்க பாருங்க, 3 பேர் தான். இஸ் டூயிங் வெரி ப்ரொஃபஷனலி, சார் டாக்டர் சார் இஸ் டூயிங் வெரி ப்ரொஃபஷனலி. ஸோ சார் அவரு வச்சிருக்காங்க. நீங்க டொமஸ்டிக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு வெப்சைட் வச்சு உங்களுக்கு ப்ராடக்ட்லாம் டிஸ்பிளே பண்ணும். இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் போது நீங்க ஜஸ்ட் உங்க கம்பெனி நேம் மென்ஷன் பண்ணாங்க, வித்தின் a செகண்ட் அவன் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுவான். ஸோ அதனால டிஜிட்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. நீங்க இன்ஸ்டால இருக்கிறது அதை விட வெப்சைட், உங்களுடைய கம்பெனியோட வெப்சைட்ல வந்து எல்லா டீடைல்ஸும் சொல்லணும். அதுதான் டிஜிட்டல் மோட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்வெஸ்டிங் இன் டெக்னிக்ஸ் லைக் சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங், இதெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லா பிளாட்ஃபார்ம், நீங்க யூடியூப் ட்விட்டர் எல்லாம் பண்ணீங்க. ஒரு பொண்ணு வீட்டுல இருந்தே கொரோனால இருந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு அந்த சாரீஸ் டிசைன்ஸ் அனுப்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட மாசம் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் பண்றாங்க. தஞ்சாவூர்ல இருந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, யூடியூப்லாம் அவங்க பேசினாங்க. அந்தமா 5 crores டர்ன் ஓவர் பண்றாங்க. 2014 என்னோட எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஒரு பொண்ணு அப்போ வந்து காலேஜ் 3rd இயர் பிகாம் என்னமோ படிச்சுட்டு இருந்தா அண்ணா நகர் கிருஷ்ணசாமி ஸ்கூல்ஸ்ல. தென் ஷி வாண்டட் டு எக்ஸ்போர்ட் அலாங் வித் ஹிஸ் டாட்டர், அத்தை கூட. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, கிரீன்ஸ் வந்து கீரை எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக வந்து கேட்டாங்க, சஜஸ்ட் பண்ணோம். அப்போ வந்து ஸ்மால் லெவல்ல கல்ஃபுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து 6-7 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. கீரைகள் மட்டுமே பண்ணியிருந்தோம், இப்போ வந்து கட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பண்றாங்க. பெங்களூர்ல இருந்து வாங்கி கட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பண்றாங்க. கிட்டத்தட்ட மாசம் ஒரு 25 lakhs to 30 lakhs பண்றாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, வாய்ப்புகள் நிறைய இருக்கு, எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் அதில் நம்ம நிறைய லேர்ன் பண்ணணும். சும்மா எடுத்தோடனே எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. நிறைய லேர்ன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு,
கஸ்டம்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் உங்களுக்கு மெயினா தெரியும். கஸ்டம்ஸ் ஆக்ட்ல வந்து இந்த ப்ராடக்ட் என்ன மாதிரி வருது. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஹோட்டலுக்கு போறோம், இட்லிக்கு வந்து என்ன HSN கோடு நமக்கு தெரியுமா? எத்தனை பேர் தெரியும் சொல்லுங்க. இட்லி சாப்பிட்றோம், ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றோம் இல்லையா, வீட்லயே சாப்பிட்றோம், ஹோட்டல் இட்லிக்கு என்ன HSN கோடு எத்தனை பேர் நம்ம தெரியாது. அதை நம்ம கவனம் செலுத்துறது இல்லை இல்லையா? சாதாரணமா டெய்லியும் சாப்பிட்றதான். ஸோ அதனோட HSN கோடு என்னன்னு வேணும். இப்போ அதனுடைய வேல்யூ ப்ராடக்ட்ஸ் தோசை இருக்கு, மாவு இருக்கு, பேட்டர் தான் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியாம பண்ணவே முடியாது. இன்னைக்கு இருக்க GST ரிஜிம்ல HSN கோடு இல்லாம எந்த ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா அதனுடைய முழு விவரம் கண்டிப்பா கம்ப்ளீட் நாலேஜ் வேணும். நீங்களும் தொழில் முனைவோராக சாதிக்க ISRB எக்ஸ்போ மன்றம் அன்புடன் அழைக்கிறது. தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017.